ஃபர்ஸ்ட்டு இந்த பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் முள்ளங்கியை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இந்த காய் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இது மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். காய் முழுமையாக வெந்து வரணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி தேங்காய், 3 வரமிளகாய், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி சேர்த்து 2மே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது சேர்த்து இந்த தேங்காய், காஞ்ச மிளகாய், இந்த சீரகத்தோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே இந்த பொரியலுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற முள்ளங்கியை இதில் சேர்த்துக்கலாம். முள்ளங்கி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. முள்ளங்கியை உடச்சிடாம பார்த்து கவனமாக நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான முள்ளங்கி பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட இதை கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.